தலைவரே, உழைச்சு உழைச்சு நம்ம படகு ஓடா தேஞ்சு போச்சு தலைவரே. தலைவரே, பேப்பரை பாத்தீங்களா? 48 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டி 2000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கான் ஒருத்தன். அதையே 72 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டணும்னா 3000 ரூபாய் பரிசு தருவான தலைவரே. ஆமா தலைவரே, நீங்க நம்ம ஊர் மைதானத்துல ஒரு 72 மணி நேரம். ஆமா தலைவரே, படகுக்கு எனாமல் போயிட்டே வாங்கலாம். அந்த பாட்டா கூட எங்கிட்ட இருக்குது வளப்பேர் ஆட்கள் சொல்றானா? அஸ்ஸலாமு அலைக்கும் ராசாக் பாய். பாப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? அப்படியே தானே இருக்கு. என்ன வியாதின்னே தெரியல. டாக்டர் இப்ப கூட வயித்துல கட்டி இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. இத பாத்தீங்களா, சீட்ல இந்த வாட்டி எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மருந்தெல்லாம் பணம் வாங்கி கொடுங்க. சரி, நான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என் படகு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குவீங்களா? நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சார், அதோ பாட்டுல மூழ்கிட்டு இருக்கானே, அவன் தான் சார் ராஜா. ஓ, இதான் புது இன்ஸ்பெக்டரா? ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களை பார்க்கல. நான் எதுக்காக பார்க்கணும்? உங்கள்கிட்ட ஏதாவது வேலையாகணும்னு நினைக்கிற பெரிய மனுஷன் தான் பார்க்கணும். ஐ எம் a simple man. செல்ஃபிஷ். நீங்க மட்டும் சிகரெட் குடிச்சா தேங்க்யூ. ஓசியில கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட மாட்டேன். மேட்சஸ் நீங்க எனக்கு ஒண்ணு கொடுத்தா பதிலுக்கு நான் ஒண்ணு கொடுக்கணும். அதான் ஜென்டில்மேன் கணக்கு. சாப்பிடுங்க. வேண்டாமா? ஜஸ்ட் ஒரு மடக்கு லோக்கல் தான், பட் கலப்படமே இல்லை. மேட் இன் இந்தியா. குடிக்கிறது இல்ல. குடிக்கிறது இல்ல? அப்ப உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இன்ஸ்பெக்டர், பிரச்சனை மண்டைய துளைக்கும் போதுதான் மனசு பாட்டிலேயே தேடுது. உனக்கு இங்க என்ன வேலை? தண்ணிய நம்பிதான் என் லைஃபே இருக்கு. ஐ மீன், இந்த தண்ணிய சொல்றேன். ஒரு ஓட்ட படகு என் வாழ்க்கை மாதிரி. அதுல போய் மீன் பிடிப்பேன். நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன், எல்லாருக்கும் கொடுத்துருவேன். நான் தண்ணிய போட்டுக்கிட்டு தள்ளாடுறேன், என் படகு தண்ணியில தள்ளாடுது. ஐதர் எழுதி கொடுத்த போட்டு போல இருக்கு. ரொம்ப பேட். சரி, நீ போய் உன் வேலையை பாரு. குடி உன் குடலை அரிச்சிடும். ஜாக்கிரதை. குடல்? அது குடல் இருந்தாலும் அரிக்கிறதுக்கு குடல் இல்ல, குந்தாடியும் இல்லையே. குடல் அரிச்சிடும். இது பாய் போட்டு தானே? இது பாய் போட்டுல மர போட்டு. நல்லா பேசிடுவியா? நான் அதை கேட்கலையா? இது ரசாக் பாய் போட்டு தானே? ஆமா. ஏன்? அவ்வளவுதான் எனக்கு வேணும். என்கிட்ட போட்ட பாத்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, அவுக்காத. அட அறிவு கட்டவன, உன்னை பாத்துக்கிட்டு இருந்தானே சொன்னா. நீ பாரு, நான் அவுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தலைவரே? யார கேட்டா போட்டவுக்கு? எவனை கேட்கணும்? ஒப்பனை. அவனைதான். அவரைதான் கேட்டா. அவருதான் சொன்னாரு, போட்டாவுக்கு சொன்னாரு. நீ என்ன கேட்கறது? வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வக்கத்த பயலுக்கு போட்டி இருக்கு, அதான் அவுக்குறேன். முதலாளி, 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 படகு அவுக்காதீங்க. இத பாருங்க, எப்படியாவது நான் உழைச்சு உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன். எப்படிடா கொடுப்பேன்? வயிற்று பசியவே உன்னால அடைக்க முடியல. என் கடனை எப்படிடா அடைக்க போறேன்? முதலாளி, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவ குணமா எழுந்துட்டானா எனக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அந்த தெம்புல ராத்திரி பகல் பார்க்காம உடைச்சு எப்படியாவது உங்க கடனை திருப்பி அடைச்சிடுறாங்க. கசாக்கு, உன் பொண்ணு விஷயம் ஆண்டவனே பார்த்து கைவிட்ட கேஸ். நீ எதுக்கு அவஸ்தப்படுற? பேசாம இரு. முதலாளி, 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 முதலாளி.
ரசாக் பாயோட கடனுக்கு நான் பொறுப்பு. மரியாதையா போட்டை விட்டுட்டு போ. நீயே வெட்டு போயா அண்ணாடங்காச்சு. நீ என்ன அவனுக்கு பொறுப்பு? உங்க அப்பா என்ன சொத்துக்கிட்டு சேர்த்து வச்சிருக்கானா? ஐயா பெரிய மனுஷன் மோனுக்கு நல்லா செண்டு பூசி அனுப்புங்களா. ராஜா பைய பண்ண வேலைய இந்த ரஜாக் பாய் கொடுக்க வேண்டிய காரணம் நான் கேட்க போனா இந்த ராஜா பையன் என்ன இப்படியாமா சேத்துல புரட்டுறது? நிதானத்தோட இருந்தாதானே அவங்களுக்கு நியாயம் தெரியும். இருங்க நான் கழுவிட்டு கவனிக்கிறேன் உங்களை. பிறந்ததுல இருந்து நீ கூட என் மேல கை வச்சது இல்லைன்னா பொறுக்கி பசங்க சேர்த்துக்கிட்டு சேத்துல போட்டு பெருட்டாருங்க. உடம்பெல்லாம் ஒரே வலி, எல்லாம் உள்கா என்னைனா. ஏண்டா கழுவிட்டு வந்த? எவிடன்ஸ் இல்லாத கேஸ். அவன் அடிச்சாங்கிறதுக்கு உடம்புல ஒரு தடையும் இல்லை. நீதான் சொல்ற அவன் அடிச்சான்னு. நீயா விழுந்துட்டேன்னு அவன் சொன்னான்னா நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வழக்காடிக்கிட்டு இருக்கேன்னா இது ஒரு நல்ல சான்ஸ். அவனை போலீஸ்ல தள்ளி எப்படியாவது உள்ள தள்ளிடுனேன்னா. தள்ளுறேன். நைனாவுக்கு மரியாதை பண்ணு. கும்பிடுறேன். கும்பிடுறேன்னா குனிஞ்சு கும்பிடுறா முண்டம். சரி கும்பிடுறேன். அவடியா தேவலைன்னா நீ மண்டைய பொழைச்சிட்டேன்னா. இதுதான் சாட்சி. நான் அடிக்கல, அவன் தான் அடிச்சான். இதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு. அவரும் அடிப்பாரா நைனா? அங்க போய் பாப்போம். அப்ப நீ முன்ன போனேனா? மகனை மண்டையை உடைச்சதுக்காக பேசல, மக்களுக்காக பேசுறேன். இந்த பிரசிடென்ட் மகனே அந்த ரவுடி பைய அடிச்சான்னா பொதுமக்கள் கதி என்ன ஆகும்? பேரு ராஜான்னா அது ஊருக்கே ராஜாவா? அப்ப நாங்கெல்லாம் ஊம பிரஜைங்களா? சட்டம் இதுக்கு என்ன செய்ய போகுது? அதுதான் கேள்வி சார். ராஜாவை எப்படி செய்தான்? ஊமக்காயம் பேசாதுங்க. இது பாருங்க ஒரிஜினல் காயம். எதிர்பாராம அடிச்சோம். அயோக்கிய பையன் குனிய சொல்லி அடிச்சோம். குடிகார பையன். இது ஏன் நடந்தது? எப்படி? எப்படின்னா எப்படி சார் சொல்றீங்க? இந்த சம்பவத்தை அந்த டீச்சர் அம்மா ராதா கூட பார்த்தாங்க. ராதா சாட்சி சொல்லுவாங்களா? வா குடிக்கா தினகரன் சார், இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிங்க. 1199 போய் ராஜாவை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். எல்லா பையன்களும் எழுந்திருச்சு அட்டென்ஷன்ல நில்லுங்கடா. ஏட்டையா வந்திருக்கேன். என்ன சார் சமாச்சாரம்? இப்ப நான் டியூட்டில வந்திருக்கேன்டா. எல்லா பையன்களையும் இன்ஸ்பெக்டர் தள்ளிக்கிட்டு வர சொன்னாருடா. தாவா? உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வர்றேன். மரியாதையா வாங்கடா, கழுதைக்கு பிறந்த பசங்களா. என்னடா சொல்ல? அவ்வளவு கொழுப்பா? சரி, கழுதைக்கு பிறந்த பசங்க சொல்ல. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. அவன் என்ன கொம்பான் கேப்பா. பெரிய கொம்பான்னு கேட்டிருப்பானே. அதுவும் கேப்பா. என்னடா சொன்னேன்னு ஏந்திருச்சேன். சேத்துல தள்ளி விட்டு தலகால் தெரியாம பொருட்டுட்டான். என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல சார். என் போலீஸ் ட்ரெஸ். நான்சென்ஸ். அவ்வளவு திமிரா அவனுக்கு. தினகரன் போய் ராஜாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வா. எஸ் சார். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேணாம் இன்ஸ்பெக்டர், நானே வந்துட்டேன். யூ எஸ் ஐ மார்த்தாண்ட ராஜசேகர சேதுபதி. இது போலீஸ் ஸ்டேஷன். உன் கூட இன்ஸ்பெக்டர், கௌரவ ஆபீசருக்கு மட்டுமில்ல பிரஜைக்கு உண்டு.
உன்னை அடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொல்றான்னு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் என்கிட்ட வந்து சொல்றான். அது மட்டும் இல்ல, கழுதைக்கு பிறந்தவன். நிதானமா ஏன் சைடிங் கேப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் நிதானத்துல இல்ல இன்ஸ்பெக்டர். பொசிஷனே கிண்டல் பண்றா இன்ஸ்பெக்டர். பல்ல உடைச்சு விடுவேன். நான் பேசும்போது நீ என்னடா ஜால்ற? சாரி இன்ஸ்பெக்டர். இந்த கோணப்பைய யார் தெரியுமா? என் ஜமீன்ல சாதாரண கணக்கு பிள்ளை. என்ன கண்டா இடுப்புல வேட்டி கட்டிக்கிட்டு நிப்பா. பழைய மரியாதையில நிக்காதடா. சுமாரா சின்ன ஜால்ரா. இன்ஸ்பெக்டர், ஏமாந்தவனை கீழே தள்ளிட்டு பெரிய மனுஷன் ஆயிட்டான். இப்ப இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். எச்சியல மேல பறந்தால் அது எச்சியல தான். கோபுரம் கீழே விழுந்தால் அது கோபுரம் தான். அதனால ஊர்ல ரவுடித்தனம் பண்ணுவேன், போலீஸையும் சிவில்ஸையும் போட்டு உதைப்பேன். நானா உதைச்சனா இல்ல உதைக்கிற அளவுக்கு இவங்க நடந்துகிட்டாங்களா? நீங்களே கேளுங்க. பாய் அவர் போட்டை தூக்கிட்டு போனா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன். சட்டத்தை நீயே கையில எடுத்துக்குவேன், தண்டனை நீயே கொடுத்துருவேன் இல்லையா? இவனுங்களுக்கு பயந்துகிட்டு சட்டம் தூங்கும் போது நான் முடிச்சிருந்தா என்ன தப்பு? சட்டம் தூங்குதுன்னு எவன் சொன்னா? இந்த ராஸ்கல் பக்கத்துல உட்கார வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுல இந்த சட்டம் தூங்குதுன்னு தெரியுதா இல்லையா? என்ன அடிங்க. Come on, go ahead. Come on. Let me. நிறுத்திட்டீங்க. அடிக்க தைரியம் இல்லையா? இல்ல கை வலிக்குதா? கை வலிச்சா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிங்க. நான் வெயிட் பண்றேன். ஐ டோன்ட் மைண்ட். You may go. போறேன் இன்ஸ்பெக்டர். But one thing, look at me. உங்ககிட்டயும் நியாயம் இல்லை. இது அவனுக்கு சாதாரண அடி. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். மிஸ்டர் பாண்டவன், நாயனா டாக்டர் காட்டலன்னா செப்டிக் ஆகும் தெரியுமா? மண்ணா கட்டி 100 மில்லியன் முதுகுல ஊத்துறா சரியா போயிடும். பாவி இப்படி நாரா பிச்சிருக்கானே, கை துருத்தா பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது இருந்தா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வாங்க. விடுங்க பாவி. வாங்க. விடுறேன்டா. வாங்கண்ணா. இப்படி கொண்டாங்க. நட்டை கண்டிட்டு உட்காருங்க. Oh God. என்ன மிருகத்தனம். கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம அடிச்சிருக்காங்க. இந்த ஊர்ல உள்ளவர்களுக்கு கொஞ்சமாவது நியாயம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் டாக்டர் இவங்களை விட்டு விலகி இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் என்ன பொறுத்த மட்டும் நீங்க உத்தமமானவர் தான். தேங்க்யூ. என்ன இருந்தாலும் உங்களை இப்படி அடிச்சது எனக்கு சரியா படல. நேக்கும் தான் படல, அடிச்சுட்டாளே. அடிக்கணும் டாக்டர், அது கூட எனக்கு வலிக்கல. ஆனா சில நேரத்துல சில பேர் பேசுறாங்களே, அந்த வலியை தான் என்னால தாங்க முடியல. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டராவது கொஞ்சம் இறக்கமுள்ளவரா இருப்பார் நினைச்சேன். அவருக்கும் இரக்கம் இல்லைன்னு அவசரப்பட்டு முடிவு கட்டிடாதீங்க. விஷயத்தை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்ன விஷயம் தெரியணும்? இப்படி ரத்த வரும்படி அடிச்சது நியாயம் தான் ஒத்துக்கிறதா? நடந்துகிட்ட முறை நியாயமா இருந்தா தானே பதிலும் நியாயமா இருக்கும். வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி நடந்தா தட்டி கொடுப்பாங்களா? நான் ஒண்ணு மிருகம் இல்லை. அவங்க மனசுல தான் மிருகம் பூந்துகிட்டு இருக்கு.
நியாய அநியாயத்தை நான் பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டியது எனக்கே தெரியும். ராஜா நில்லுங்க. புண்ணுக்கு மருந்து போடலன்னா ஆறா? என் புண்ணு என்னைக்குமே ஆறாது டாக்டர். என்ன மாதிரி எத்தனையோ மிருகங்கள் அடிபட்டு தெருவில் சுத்துது. அதெல்லாம் டாக்டர் தேடிக்கிட்டா வருது. வாங்கம்மா. பாருமா ராதா, ஈவு இரக்கம் தயவு தாட்சண்யம் அத்தனையும் சேர்ந்ததுதான் பெண் ஜென்மம். ஒரு பொண்ணு தலை குனிஞ்சு நிக்கிறான்னு சொன்னா அவ பொறுமையில பூமாதேவிக்கு சமம்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது நோக்கு புரியாது, என்னைக்காவது புரிஞ்சுப்பேன். ராதா, நீ செஞ்சது தப்புமா. காயத்தினுடைய ஆழம் என்னன்னு கவனிக்காம ராஜாவை மறுபடியும் காயப்படுத்தல எப்படிமா? ஏற்கனவே அடிப்பட்ட என்னோட காயத்தை யாரும் கவனிக்காதீங்க. என் பேச்சை எல்லாரும் குத்தம் சொல்லுங்க. நான் படுற வேதனைக்கு அர்த்தமே இல்லையா? அண்டா, பாசம் காட்டுற நீங்க மாத்திரம் என் கூட இல்லாம இருந்தா நான் என்னைக்கோ செத்திருப்பேன்.